தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ Mi Band 3 உடையது. இதை நான் கடந்த 60 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோடைய ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் Mi Band இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை இன்றைக்கி வரைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்வுட்லேருந்து வாங்கியிருக்கோம். எந்த ஒரு கஸ்டம்ஸும் கிடையாது. பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கூடிய விரைவில் இந்தியாவிலும் லான்ச் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காத்திருங்க, இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு கொஞ்ச நாளுக்குள்ளேயே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பர்டிகுலர் பாக்ஸ் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். பின்பக்கமாக சைனீஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நமக்கு எப்படியும் அது படிக்க தெரியாது. ஸோ அது எதுவுமே நம்ம டிஸ்கஷனும் எடுத்துக்க வேண்டாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சின்ன கேப்சூல் கொடுத்துருக்காங்க. பழைய கேப்சூலை விட முன்ன நம்ம யூஸ் பண்ண Mi Band 2 விட இந்த கேப்சூல் ரொம்பவே பெருசாக இருக்குது. பட் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எல்லா சைடும் கர்வியாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கிறது போல தான் தெரியுது. ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறமாக உள்ள நமக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்டோடைய குவாலிட்டி சேம் ரப்பரைஸ்டு பிராண்ட் தான். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த கேப்சூல் பெருசாக இருக்கிறதுனால அதை ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு இந்த பேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்டு கூடவே நமக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜர் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சூல் அடாப்ட் பண்ணுற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த Mi Band கூட மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் அடுத்தபடியாக மேனுவல் கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது. ஸோ நமக்கு அதுவும் வேண்டாம், அதையும் சைடில் வச்சிடலாம். இதில் கேப்சூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த பர்டிகுலர் Mi Bandல நமக்கு ஒரு ஃபுல் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 0.7 இன்ச் கொண்ட டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கிறதுனால நீங்கள் டச் ஸ்க்ரீன் மூலிமா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதில் Bluetooth 4.2 சப்போர்ட் இருக்குது. 110 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. 30 நாள் வரைக்கும் பேட்டரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு 30 நாளைக்கு மேலேயே வந்துடுச்சு. அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 50 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் விழுந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் வாட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணதுலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஸோ ஸ்ட்ராப் நான் யூஸ் பண்ணி டெய்லி யூசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரண்ட் ஏரும் கிடையாது. டெய்லி யூசேஜ் பண்ணும்பொழுதும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக கரெக்டாகவே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பேண்டில் நீங்கள் இந்த கேப்சூலை ஃபிட் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் ஃபிட் பண்ணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா Mi Band ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் ஸ்லிப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த Mi Band உள்ள க்ளீனாக உட்கார மாதிரி, இந்த கேப்சூல் உட்கார மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹார்டாக தான் ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கலட்டும் போதும் நீங்கள் ஹார்டாக தான் இருக்கும். இதோடைய வெயிட் அப்படின்றது 20 கிராம் இருக்குது. ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, கேலரிஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் எவ்வளோ பேட்டரி லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணும்போது வெளியே உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்டில் உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் வந்ததுக்கு அப்புறமாக வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 நாட்களுக்கான வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்வேன். கடைசி 5 நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னன்றது வித் பேரோட என்ன மெசேஜ் அப்படின்றதும் அங்கே வருது. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப் அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். கூடவே மெசேஜுடைய டீட்டெயில்ஸும் இருக்கிறதுனால நான் இந்த பேண்ட்லேயே நோட்டிஃபிகேஷனை ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தபடியாக மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் இருக்குது. உங்கள் மொபைலில் நீங்கள் இதை டேரெக்டாக மியூட் போகிறதுக்கு இருக்குது. ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு 3 வாட்ச் ஃபேஸும் இருக்குது. நீங்கள் அதில் எந்த டிசைன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அவுட்டோரில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. பட் ஓவராலாக ஒர்க் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆப்பை பார்க்கலாம். ஸோ ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ண உடனே ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்க் ஆகிடும். உங்களுடைய ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சர் என்ன, நீங்கள் மெஷர் பண்ணி ரீசெண்டாக ரீடிங் என்ன இருக்குது, அதே போல் நீங்கள் எவ்வளோ தூங்கியிருக்கீங்க, இந்த பேண்டை நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு 24 ஹவர்ஸ் உங்கள் கையிலேயே கட்டியிருந்தாலும் உங்கள் ஸ்லீப்பை மானிட்டர் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூங்கியிருக்கீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் டீப் ஸ்லீப் அப்படின்றது போலவே இருக்குது. உங்கள் கோல்ஸ் என்ன, இப்போ வரைக்கும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதுவும் வருது. ஸோ இது எல்லாமே இதில் ஓரளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயமாக கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இது இல்லாமல் Mi Fit ஆப்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி அலர்ட், வேக்கப் நோட்டிஃபிகேஷன், அது போல் கூடவே உங்களுக்கு ஸ்மார்ட் அனாலிசிஸும் கொடுக்குறாங்க. உங்களோட Mi Band 3 அதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்கமிங் காலுக்கு வரக்கூடிய அலர்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஈவென்ட் ரிமைண்டர், அலாரம், அதே போல் ஆப் அலர்ட்ஸில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ்க்கெல்லாம் அலர்ட் வேணுமோ நீங்கள் அதிகம் வச்சுக்கலாம். ஐடியல் அலர்ட் நானும் வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். 30 மினிட்ஸ் இல்லாட்டி 1 ஹவருக்கு மேலே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தா உங்களுக்கு எழுந்து நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அலர்ட் வரும். இது இல்லாமல் உங்களுடைய பிராண்ட் லொக்கேஷன் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நைட் மோட் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது போல் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த Mi Fit ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க.
பட் என்னதான் இருந்தாலும் இதுலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குன்னே சொல்வேன். முதல்ல ப்ரோஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரோஸ் இதோடைய டிசைன், அதே போல் டிஸ்பிளே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிறைய மெசேஜஸும் வந்து உங்கள் படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்றது அக்யூரேட்டாக கால்குலேட் ஆகிறது இல்லை, 100% அக்யூரேசி கிடையாதுன்னு சொல்லுவேன். பட் மேக்ஸிமம் மற்ற பேண்டை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. செகண்ட், இதோட இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில டைம் அந்த யூஐ வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இல்லாத கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் மற்றபடி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பர்டிகுலர் பேண்டோடைய விலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2.2 2.5 வந்து செல் ஆகிட்டு இருக்கும். இந்தியாவில் லான்ச் ஆனாலும் கிட்டத்தட்ட இதே விலைக்கு தான் வந்து லான்ச் ஆகும். பட் இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும்போதே இந்த பேண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிராண்டாக தான் இருக்கும். ஒரு ஹார்ட் ரேட் சென்சரோட, ஒரு நல்ல டிசைனோட, உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட, கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அந்த விதத்தில் இது நார்மலாகவே ஒரு நல்ல ஒரு பேண்ட் அப்படின்னே சொல்வேன். இந்த பேண்ட் பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பேண்ட் சப்போஸ் இந்தியாவில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா? மேலே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.